ஒரு குடிகாரன் குடியை விட முடியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சரி, ஒரு பாஸ்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கிட்ட போய் கேட்குறான். பாஸ்டர், இந்த நான் குடியை விடணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, போயிட்டு நாளைக்கு வா, நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு திரும்ப வரும்போது அந்த பாஸ்டர் வந்து நல்ல ஒரு பெரிய தூணை பிடிச்சிட்டு விட்டுருன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அந்த கத்துற சத்தம் வந்து அவனுக்கு கேட்குது. உடனே அவன் பக்கத்தில் வந்து, பாஸ்டர் என்ன ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த தூண் என்னை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்குதுப்பா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், பாஸ்டர் நீங்கள் தான் தூணை பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் விடணும், நீங்கள் வந்து தூணை விட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, ஆமாப்பா, குடிங்கிற பழக்கம் உன்னோடது, நீ தான் விடணும் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். அப்போ பாஸ்டர் சொன்னாங்களா, நீ வந்து குடிக்கிறதுக்கான முயற்சியை வந்து இன்னைக்கோட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து நீ விசுவாசி. ஏன்னா குமாரன் விடுதலையாக்கினால்தான் மெய்யான விடுதலை. அதே மாதிரி ஆண்டவரோட வசனத்துக்கு நீ கீழ்ப்படிப்பா, சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் வந்து உன்னை விடுதலையாக்குன்னு சொன்னார். அதை கேட்டோன்னா அவன் மனம் திரும்பி குடியிலிருந்து விடுதலை ஆயிட்டான்.